கோயில் கொடனாலே அடுத்த நாள் கறி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். மத்த நாள விட அன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2, 3 டிஷ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இருக்கிறதுலயே பெரிய வேலை இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டுக்கெல்லாம் தொலி உரிச்சு எடுத்து வைக்கிறது தான். முக்காவாசி வேலை எல்லாமே அம்மாவே செஞ்சு முடிச்சுட்டாங்க. நான் என்னோட ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு 2மே வந்து பிரஷர் குக்கர்ல வச்சிருந்தேன். நான்வெஜ் குழம்பு எப்ப செஞ்சாலும் சரி, அம்மா வீட்ல வத்தல், தனியா, பெரிய சீரகம் இந்த 3மே தனித்தனியா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த மசாலா போட்டு செய்வோம். குழம்பெல்லாம் சூப்பரா இருக்கும். மதிய லஞ்ச் அன்னைக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. நைட் பார்த்தீங்கன்னா, கோவில்ல இன்னிசை கச்சேரி ப்ரோகிராம் இருந்தது. இன்னைக்கு தான் லாஸ்ட் ப்ரோகிராம். நேத்து நாங்க கோயில் போனப்போ, பாப்பா இந்த டாய் வாங்கிட்டு வந்திருந்தா. இது சம்மருக்கு ஏத்த ஒரு ப்ராடக்ட் தான். நல்லா காத்துமே வருது. ஆன், ஆஃப் எல்லாம் கூட இந்த ஃபேன்ல சூப்பரா ஒர்க் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன குட்டி பாப்பா நைட் எல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. என்னோட ஃபேன போட்டே தூங்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ரகல பண்ணிட்டு இருந்தா. நாங்க கச்சேரி பார்க்கறதுக்காக ஒரு 9:30 மணி போல கோவிலுக்கு போனோம். கச்சேரி எல்லாம் நல்லா இருந்தது. இனிமேல் நாளையில இருந்து ரெகுலர் ரொட்டீன் வொர்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். கோயில் கொடையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.